ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சிவகுமார் குடும்பம் அப்படின்னாலே ரொம்ப ஒழுக்கமான குடும்பம். ஏன்னா சிவகுமார பசங்க 2 பேர், சூர்யா, கார்த்தி, இவங்க 2 பேருமே ரொம்ப ஒழுக்கமானவங்க அப்படின்னு நம்ம எல்லா தமிழ் சினிமாவில் இருக்கிற ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் மூலிமா கஷ்டப்படுற பசங்களுக்கு ஃப்ரீயாக எஜுகேஷனை கொடுத்து அவங்கள டாக்டர் ஆக்குறாரு, இன்ஜினியர் ஆக்குறாரு. அவங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த துறைகளில் படிக்க வச்சு மேலே கொண்டு வராரு. கார்த்தியும் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவியும் பண்றாரு. இப்படி ஒழுக்கமா இருக்கிற சிவகுமாரோட குடும்பம் இப்போ கெட்டு போச்சு. அந்த பேரே கெட்டு போச்சு. ஏன்னா சூர்யா இப்போ சூதாட்டத்துல இறங்கியிருக்காரு. இதுக்கு காரணம் யாருன்னா சூர்யாவோட ஒய்ஃப் ஜோதிகா இருக்காங்கல்ல, அவங்க தான். ஏன்னா சூர்யாவை தமிழ்நாட்டில இருந்து மும்பைக்கு கூட்டிட்டு போனது ஜோதிகா தான். மும்பையில் இருக்கிற ஆல்மோஸ்ட் நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சூதாட்டத்துல இறங்குவாங்க. அப்படிதான் சூர்யா இப்போ சூதாட்டத்துல இறங்கியிருக்காரு. சூர்யா ஜோதிகா என்ன சொன்னாலுமே தலையாட்டிட்டு ஜோதிகா என்ன சொன்னாலுமே கேட்டுட்டு இருக்காரு. சூர்யா என்ன சூதாட்டத்துல இறங்கியிருக்காரு அப்படின்னா ISPL கிரிக்கெட். இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் மேட்ச் கேள்விப்பட்டிருப்போம், 50 ஓவர் கேள்விப்பட்டிருப்போம், 20 ஓவர் கேள்விப்பட்டிருப்போம், IPL கேள்விப்பட்டிருப்போம். ஆனா 10 ஓவர் மேட்ச் ISPL இப்பதான் நம்ம இந்தியாவில் கொண்டு வராங்க. இந்த ISPLல மொத்தம் 6 அணிகள் இருக்கு. அதுல சென்னை அணியை சூர்யா வாங்கியிருக்காரு, மும்பை அணியை அமிதாப் பச்சன் வாங்கியிருக்காரு, பெங்களூர் அணியை கிருத்திக் ரோஷன் வாங்கியிருக்காரு, ஸ்ரீநகர் அணியை அக்ஷய் குமார் வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் ஹைதராபாத் அணியை ராம் சரண் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற சினிமா பிரபலங்கள் எல்லாருமே அவங்கவுங்க அணியை ஏலத்துல காசு விட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, சென்னை அணியை கிரிக்கெட் அணியை சூர்யா வாங்கினதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. சூர்யா ஜோதிகா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு தலையாட்டிட்டு இருக்கான். இது மிகப்பெரிய சூதாட்டம், எனக்கு பெருசா இதுல உடன்பாடே இல்லை அப்படின்னும் சிவகுமார் சொல்லியிருக்காரு.